அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கும் வர்சுக்குனா திபாஹு வ அரினல் பாதில பாதிலும் வர்ஜுக்கு நஜித்தினாபகு. யா அல்லாஹு, சத்தியத்தை உண்மையாக பார்க்கவும் அதை பின்பற்றும் திறனையும் எனக்கு தருவாயாக. மேலும் பொய்யை பொய்யாக பார்க்கவும் அதிலிருந்து விலகிக் கொள்ளும் திறனையும் எனக்கு தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இன்னைக்கு எப்படி நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்தானோ, அதே போல நாளை மறுமையில நம்மையும், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையும், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் நாளை மறுமையில் மேலோர்கள் சபையில் ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவளாக, எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நமது நபி அவர்கள் மீது ஸலவாத் ஓதி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, அர்-ரியா. அர்-ரியா அப்படின்னு என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, அது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அர்-ரியா அப்படிங்கிறது சிர்க் வகையை சேர்ந்தது. நம்ம சிர்க் அப்படின்னா என்ன நமக்கு ஞாபகம் வரும்? யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அது சிர்க்கு. அந்த சிர்க்குனா எப்படி? அல்லாஹுக்கு இருக்கிற மாதிரி ஆற்றல் பிறருக்கு இருக்கு. அல்லாஹுவை வணங்குவது போல பிறருக்கு வணங்குவது. அல்லாஹுக்கு நேர்ச்சி செய்வது போல மற்றவங்களுக்கு நேர்ச்சி செய்வது. அல்லாஹு அல்லாதவர்களுக்காக இந்த குர்பானு, ஆடு, மாடு இதெல்லாம் அறுக்கிறது. இது எல்லாம் வந்து சிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த சிர்க்கு வந்து 2 வகையாகப்படுது. ஒண்ணு வந்து சிர்குல் அக்பர். இன்னொன்னு வந்து சிர்குல் அஸ்கர். இந்த சிர்குல் அக்பர் அப்படின்னா, எதனால சிர்குல் அக்பர் அப்படின்னு சொன்னா, இப்ப மேற்கொண்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப தர்காவுக்கு போறது, அப்புறம் ஹந்திரிசி, ஹத்தம், ஜோசியக்காரன்ட்ட போறது, சகுனம் பார்ப்பது, இந்த மாதிரி எல்லாம் என்ன விஷயத்த அல்லாஹு தாலா இணை வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறானோ, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மாதிரி அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் போல மற்றவர்களுக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புற விஷயங்கள் எல்லாமே என்னது சிர்காகுது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், இது வெளிப்படையா தெரியும். இப்போ ஒரு ஏடுகள், தர்காவுக்கு போறவங்களா சுன்னத்தின் இருந்துச்சுன்னா நமக்கு சலுகைகளை தெரியும் இவங்க அல்லாஹ் போறாங்க உதாரணமாக அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துரைத்தான். ஒருத்தவங்க சகுனம் பாக்குறாங்களா தெரியும் இவங்க சகுனம் பாக்குறாங்க. எவர்கள் அல்லாஹ்வுடைய இவங்க தூதரை மெய்யாக ஜோதிடத்தை நம்புறாங்கன்னா இவங்க நம்பிக்கொள்கிறாரோ ஜோதிடத்தை அவர்களை நம்புறாங்க. அல்லாஹ் எப்படி இவங்க வந்து சிறப்பித்து அத்தம் கூறினான். பாத்தியா, பூரியம் பாத்தியா, 11 பாத்தியா, இந்த மாதிரி ஃபாத்திஹானா ஓதுறாங்கன்னா அது நமக்கு தெரியும். இது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு சிர்க்கு. அதனாலதான் இது வந்து சிர்குல் அக்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சிர்குல் அஸ்கர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிர்குல் அஸ்கர் என்னன்னா, இது வெளியில யாருக்குமே தெரியாது. நமக்கும் நம்மள படைத்த அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த சிர்குல் அஸ்கர்ங்கிறது தான் அர்-ரியா வகையை சேர்ந்தது. அர்-ரியாங்கிறது அர்-ரியா என்பது சிர்கு வகை, அதாவது சிர்குல் அஸ்கரை சேர்ந்தது. அப்ப அர்-ரியா அப்படி என்ன அப்படின்னா பார்த்தா முகஸ்துதி. அதனுடைய பொருள் முகஸ்துதி. இப்ப வந்து அர்-ரியா முகஸ்துதி எப்படி இணை வைப்பு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்ப நம்ம வீட்ல சாதாரணமா ஒரு 2 ரக்காயத்து நஃபில் தொழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தெரியுமா செஞ்சிருப்போம்? ஒதுவு செஞ்சுட்டு முஸல்லா விரிச்சு போய் தொழுவ ஆரம்பிச்சிருப்போம். தொழுவத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம்? சின்ன சின்ன சூறாவா ஓதி நம்ம தொழுவோம். குல் ஹுவல்லாஹு சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த மாதிரி சூறா ஓதி நம்ம தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தொழுதுகிட்டு இருப்போம். அப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம பக்கத்து வீட்டுல இருந்தோ, இல்ல உறவினர்களோ, இல்ல நண்பர்களோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்துடுறாங்க. வந்த பிறகு என்ன செய்றோம்? அவங்க நம்மள பார்க்குறாங்க. நம்ம வந்து பெரிய பெரிய சூறா ஓதி தொழுவோம். நம்மள சஜிதா, ருக்குவ எல்லாத்தையும் நீட்டி நிதானமா செய்வோம். நம்மள வந்து பெரிய தொழுகையாளின்னு அவங்க நினைக்கணும். இவ எவ்வளவு பக்தியோட தொழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சாதாரண நேரத்துல சும்மா லேசா ஒரு அரிச்சா கூட நம்ம சொரியக்கூடியவர்களாக இருப்போம். ஆனா இந்த சமயத்துல கட்டெருமையா கடிச்சா கூட என்ன பண்ணணும்? அப்படியே சைலண்டா அப்படியே நம்ம வந்து இருப்போம். இது வந்து என்ன ஆகுது? அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு சொல்லிட்டு போன அந்த தொழுகையானது என்ன ஆயிடுது? மற்றவர்களுக்காக செய்யக்கூடியதா மாறிடுது. அப்ப அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய அந்த தொழுகையாக மாறிடுது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? சூரத்துல் மாஊன்ல கூட என்ன சொல்றான்? கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்றான். அவர்கள் பிறர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வந்து தொழுறாங்க. அவங்க தொழுகையில பாரமுகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தொழுகையாளிக்கே கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த காரணத்த சொல்றான். ஏன்னா பிறருக்காக அவங்க தொழுறாங்க. பிறர் பார்க்குறவங்களுக்காக தொழுறாங்க. அப்படின்ட்டு
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதான் அர்-ரியா முகஸ்துதி. என்னது இது சின்ன இணை வைப்பு தானே! சிர்குல் அஸ்கர் தானே! சிர்குல் அஸ்கர்னா சின்ன இணை வைப்பு அப்படி நம்ம நினைக்கக் கூடாது. பேரு தான் சின்னது, பெருசுன்னு அர்த்தம். ஏன்னா, அது வெளிப்படையா தெரியுது அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு வந்து சிர்குல் அக்பர்ன்னு பேர் வச்சிருக்காங்க. இது வெளியில தெரியல, மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கிறதுக்காக, இது சிர்குல் ஏம்மா அஸ்கர்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. 2க்குமே தண்டனை நரக இன்னும் தண்டனை 2 தான். கொஸ்டின். இது 2மே என்ன செய்யுது? இணை வைப்பை சேர்ந்தது தான். அதே போல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்ப நம்ம செய்திகளை தர்மம் சொன்ன செய்றோம். பறவைகள் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து யாசகம் கேட்கறாங்க. நம்ம நீங்க என்ன வந்து செய்றோம்? ஒரு 5ஓ, 10ஓ எவர் கொண்டு வந்து எவர்கள் அவங்ககிட்ட யாசகம் அல்லாஹ்வையும் அவர் தூதரையும் குடுக்கக்கூடியவர்களாக மெய்யாக இருப்போம். நம்பிக்கை அதே கொள்கின்றனரோ வேற அவர்களை அல்லாஹ் யாராச்சும் நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒரு விஐபியோ, ஒரு தெரிஞ்சவங்களோ, ஒரு யாராச்சும் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், அப்ப அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஒரு ரூ. 50 ரூ. 100 தூக்கி குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறது. அல்லாஹுக்காக குடுக்கணும்னு நெனச்சத, இவங்க பாக்குறாங்க. இவங்க நம்மள பத்தி பெருமையா நெனைக்கணும். இவ இவ்வளோலாம் தர்மம் பண்ணுவாளா? அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கணும். அப்படிங்கிறதுக்காக, நம்ப அந்த தர்மத்த வந்து அதிகப்படுத்தி அவங்களுக்காக செய்றது. அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்றது தான். அதான் அர்-ரியா. இது வந்து அர்-ரியாங்கிறது முகஸ்துதிய சேர்ந்தது. இதே மாரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்ப வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? திருக்குரான் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன நெனச்சிருக்கோம்? இந்த அரபி வார்த்தைய நம்ம அழகான முறையில மத்தவங்களுக்கு கத்துக் குடுத்தா நம்ம சிறந்தவங்க அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸோட அர்த்தம் என்னன்னா, யார் திருக்குரானை தானும் கற்றுனா, அந்த குரான்ல உள்ள அந்த சட்டதிட்டங்கள், எது ஹலாலு, எது ஹராமு, எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தானும் நடந்துகிட்டு, தற்பெருமை கொள்ளாம, இத மற்றவங்களுக்கும் எத்தி வச்சு அவங்களையும் செய்ய தூண்டுறாங்களே, அவங்க தான் சிறந்தவங்க. நாம என்ன நெனச்சுக்கிறோம்? அரபி வார்த்தைய 4 பேருக்கு சொல்லிக் குடுத்தா நம்ம சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு நாம என்னத்துக்கு செஞ்சோம்? அந்த ஹதீஸ்க்கு பொருள நம்ம அந்த மாரி எடுத்துக்கிறோம். ஆனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரான்ல எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் குடுத்துட்டான். அந்த சொல்லிக் குடுத்த விஷயங்கள் சில பேருக்கு புரியலன்னா கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் மூலியமா அதோட விளக்கத்த கத்துக்கிற மாரி அல்லாஹ் தஆலா நபிய அனுப்பி அத தெளிவுபடுத்திட்டான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல் முபீன் தெளிவுபடுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு, குர்ஆனுக்கும் அதே பேர வச்சிருக்கான். அல் முபீன் தெளிவுபடுத்தி கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? நான் என் சஹாபாட்ட சொல்றாங்க, "எனக்கும் பிறகு நான் வந்து அர்-ரியாவ பத்தி தான் உங்ககிட்ட நான் பயப்படுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாங்க கேட்கறாங்க, "யா ரசூலா, அர்-ரியா முகஸ்துதிய பத்தி நீங்க பயப்படுறீங்களா? அப்படி என்ன வந்து அதுக்கு பயப்படுறதுக்கு அப்படி என்ன இருக்கு அதுல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, "இந்த ஹதீஸ் ஏற்கனவே நீங்க கேட்ட ஹதீஸா தான் இருக்கும். நாளை மறுமை நாள்ல என்ன திரும்ப செய்வாங்களாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள்ட்ட அந்த ஷஹீதுனா என்ன? இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்காக உயிர் நீத்தவங்க. மார்க்கத்திற்காக தன் உயிரையே போரிட்டு அந்த போர்க்களத்துல மரணம் அடைஞ்சவங்க தான் ஷஹீத். அவங்களுக்கு அந்தஸ்துங்கிறது மிகப்பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்தஸ்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இடத்துல மிக சிறப்பு வாய்ந்தவங்க அவங்க. அப்படியாப்பட்ட அந்த ஷஹீத வந்து அல்லாஹு தஆலா கூப்பிட்டு கேட்பானாம், நாளை மறுமையில கேள்வி கணக்கு கேட்கும்போது, "எனக்காக நீ என்ன செஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஷஹீத் சொல்வாராம், "யா அல்லாஹ் என்ன இப்படி கேட்டுட்ட? உனக்காக என்னுடைய உயிரையே நான் தியாகம் செஞ்சேன். நான் வந்து அறப்போர்ல வந்து நான் வந்து கலந்துக்கிட்டு, என்னுடைய உயிர நான் வந்து தியாகம் செஞ்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, "லா லா இல்ல இல்ல நீ எனக்காக இத செய்யல. நீ பெரிய வீரன். இவன் எப்படிலாம் சண்டை போடுறான் பாரு. எப்படிலாம் சுழண்டு சுழண்டு வந்து எதிரிகள அழிக்கிறான் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உன்ன வந்து பாராட்டணும், புகழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ வந்து இந்த செயல செஞ்ச. எனக்காக இத செய்யல. அதனால இவன இழுத்து கொண்டு போய் நரகத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்களுக்கு கட்டளையிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, நம்ம மரணம் அடைஞ்சுட்டா இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப ஷஹீதுங்கிறது இறந்து போன பிறகு தன்னை அவங்கள பாராட்டுறாங்களா, புகழ்றாங்களா, இகழ்றாங்களான்னு கூட அவருக்கு தெரியாது. அப்படியாப்பட்டவரு இந்த போருக்கு போகும்போது முகஸ்துதிக்காக போனாரு. அவரு வந்து மத்தவங்கள பாராட்டணும், மத்தவங்க நம்மள பாராட்டணும், மத்தவங்க நம்மள புகழணும் அப்படிங்கிறதுக்காக அவரு போனாருங்கிற காரணத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? அவர தூக்கி நரகத்துல போடுன்னு சொல்ட்டானா, மத்த விஷயத்தெல்லாம் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. இந்த உலகத்துல நடக்கிற மத்த விஷயங்களுக்குலாம் நம்ம பெருமை அடிச்சுக்கிறதோ, இந்த புகழ்ச்சிய விரும்புறதோ, என்னது இதெல்லாம் நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது அப்படிங்கிறத இதுவே நமக்கு ஒரு பெரும் ஆதாரமா இருக்கு. அப்ப அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அடுத்தது ஒரு பெரிய செல்வந்தர ஒருத்தரு அழைச்சு, அவர வந்து கேள்வி கேட்கப்படும். அப்ப அவர்ட்ட அல்லாஹ் தஆலா கேட்பானா,
எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த செல்வந்தர் சொல்வாராம், யா அல்லாஹ் என்ன இப்படி கேட்டுட்ட? என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் தான தர்மம் பண்ணேன். யார் யாரெல்லாம் என்ட்ட கேட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட இல்லன்னு சொல்லாம நான் வாரி வாரி வழங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாராம். அப்ப வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம், லா லா இல்ல இல்ல. நீ இது எனக்காக செய்யல. நீ பெரிய தர்ம வள்ளலே. இவர்ட்ட போனாக்கா இல்லன்னே சொல்ல மாட்டாரு. வாரி வாரி வழங்குவாருன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் உன்ன புகழணும். உன்ன பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ செஞ்சியே ஒழிஞ்சு, எனக்காக இத நீ செய்யல. அதனால இவன இழுத்து கொண்டு போய் நரகத்துல போடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தபடியாக 3வதா யார கூப்பிடுவாங்களாம்? ஒரு உலமா. கல்வி அறிவுப்பட்ட ஒரு ஹஜரத்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மார்க்க கல்விய கரைச்சு குடிச்ச ஒரு உலமாவ கூப்பிட்டு, அவங்க கிட்ட வந்து கேட்பானாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, "நீ எனக்கு என்ன செஞ்ச?" அப்படின்னுட்டு. அப்ப அவரு சொல்வாராம், "யா அல்லாஹ் என்ன இப்படி என்ட்ட கேட்டுட்ட? நான் உன்னுடைய மார்க்கத்த எல்லாருக்கும் எத்தி வச்சேன். எது சரி, எது தவறுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி புரிய வச்சேன். உன்னுடைய வழியில நெறைய பேர நான் அழைச்சேன். எனக்கு வந்து என்ட்ட வந்து இந்த ஒரு கேள்வி கேட்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், "லா லா இல்ல இல்ல. நீ என்ன செஞ்ச? நீ பெரிய அறிவாளிங்கிறத காட்டிக்கிறதுக்காகவும், நீ பெரிய மார்க்க மேதை அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் புகழணும். இவருக்கு தெரியாத விஷயமே இல்ல. இவரு எல்லா சட்ட திட்டத்தையும் கரைச்சு குடிச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உன்ன பாராட்டணும், உன்ன புகழணும் அப்படிங்கிறதுக்காக நீ இத செஞ்சியே தவிர, எனக்காக செய்யல." அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹதீஸ்ல அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப நாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும், அது பெருமைக்காகவோ, புகழுக்காகவோ, பாராட்டுக்காகவோ செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்த நாடி தான் செய்யணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உங்களுடைய உருவத்தையோ, உங்களுடைய தோற்றத்தையோ, உங்களுடைய செல்வத்தையோ நான் வந்து பார்க்க மாட்டேன். உங்களுடைய உள்ளத்த மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நாம வந்து கருப்பா இருக்கோமா, சிகப்பா இருக்கோமா, வெள்ளையா இருக்கோமா, இல்ல வந்து குண்டா இருக்கோமா, இல்ல ஹைட்டா இருக்கோமா, இல்ல மெலிசா இருக்கோமா, இதெல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். நம்ம ஊனமுற்றவர்களா இருக்கோமா, இல்ல எந்த குறைபாடு உள்ளவர்களா இருக்கோமா, ஏழையா இருக்கோமா, பணக்காரனா இருக்கோமா, இந்த எந்த விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்க்கிறது என்ன நம்மளுடைய உள்ளத்தை. நம்ம உள்ளத்தை தூய்மையோடு, இக்லாஸோடு நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள மட்டும் தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். நம்ம இக்லாஸ் இல்லாம மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க புகழணும் அப்படிங்கிறதுக்காக நாம ஒரு செயல் செஞ்சோன்னா, அத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எப்படி வந்து ஒரு ஒரு சட்டி சோத்துல ஒரு துளி விஷத்த கலந்தா எப்படி தூக்கி நம்ம கொட்டுறோமோ, அதே மாரி நம்ம என்னதான் நல்ல அமல்கள் செஞ்சிருந்தாலும், இந்த முகஸ்துதி அப்படிங்கிற அந்த பெருமை நம்மகிட்ட கலந்துருச்சுனாக்கா, அப்ப வந்து என்ன செய்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய அந்த அமல்கள ஏற்றுக்க மாட்டுக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, "யார் உள்ளத்தில் கடுகளவேனும் பெருமை இருக்கிறதோ, அவர் சுவனத்தில் வாடைய கூடைய நுகர மாட்டார்." அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹதீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான், தன்னுடைய திருமறையிலயும் சொல்லியிருக்கிறான். ஆ சூரத் 4வது சூராவுல சொல்லியிருக்கிறான். 142வது வசனத்துல சொல்லிக்கிறான். நிச்சயமாக வேஷத்தார்களான முனாஃபிகள் அல்லாஹுவை வஞ்சிக்க கருதுகின்றனர். இன்னும் அவனோ அவர்களை வஞ்சிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் அவர்கள் தொழுகைக்காக தயாரானால் சோம்பேறியாகவே நிற்கின்றார்கள். மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே அவர்கள் தொழுகிறார்கள். இன்னும் அவர்கள் வெகு சொற்பமாகவே தவிர அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் இதுல? வேஷம் போட்டுக்கிறாங்க. அல்லாஹ்வ வஞ்சிக்க நெனைக்கிறாங்க அவங்க. யார்ட்ட? அல்லாஹ்வ வஞ்சிக்கிறதுன்னா என்ன? ஏமாத்துறாங்க. அல்லாஹ்வ இவங்க ஏமாத்தலாம்னு நெனைக்கிறாங்க. நான் தொழுகையாளி, நான் வந்து நல்லா தொழுவுறேன், நான் வணக்கசாலி அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இவங்க செய்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா உங்க உள்ளத்துல உள்ளத அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் தஆலா நீங்க அல்லாஹ் தஆலா வஞ்சிக்க நெனைக்கிறீங்களா? நீங்க தொழுகைக்கு போனா நீங்க சோம்பேறியாக தான் போறீங்கங்கிறது எனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்றான்? தன்னுடைய திருமறையில சொல்றான். இவங்க என்ன செய்றாங்க? என்ன வஞ்சிக்கல. தன்னைக்கு தானே வஞ்சிக்கிறாங்க. ஏன்னா, அவன் தன்ன தானே ஏமாத்திக்கிறாங்க. ஏன்னா, நாளை மறுமையில ஏமாந்து போய் நிக்கிறவங்க இவங்க தான். நம்ம எவ்வளவுதான் 1000 ரக்காய் தொழுதா கூட, முகஸ்துதிக்காக அது தொழக்கூடியதா இருந்தா, அத்தனையும் வேஸ்ட்டா தான் போயிடும். அப்ப நாம என்ன செய்றோம்? ஏமாந்து போய் அங்க போய் நிக்கிறோம். நம்ம தான் தொழுதோமே 1000 ரக்காய்த்து. இதுக்கான கூலி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுக்கிட்டு போவோம். ஆனா, மறுமையில நம்ம உள்ளத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத அறியக்கூடியவன் அவன். அப்ப என்ன செய்வான்? இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விடுவான். நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுத தொழுகை எல்லாம் என்ன செய்யும்? வேஸ்ட்டா போயிடும். அதே மாரி எந்த ஒரு அமலா இருந்தாலும் சரி, அது வந்து தர்மம் செய்றதா இருந்தாலும் சரி, அப்புறம் பிறருக்கு ஏதாச்சும் உதவி செய்றதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே அது எல்லாமே என்ன செய்றான் அல்லாஹ் தஆலா முகஸ்துதிக்காக நீங்க செஞ்சனா,
உன்னை வந்து நான் வந்து அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அல்லாஹுக்காக மட்டும்தான் நாம வந்து ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹான தஆலா சொல்றான் 9வது சூராவுல 64வது வசனத்துல சொல்றான், விசுவாசியான விசுவாசியாகிய அவர்கள் மீது தங்கள் இதயங்களில் உள்ளவற்றை வெளிப்படுத்தி விடும் ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டிருப்பதை முனாபிக்குகள் வேஷத்தார்கள் பயப்படுகிறார்கள். நபியே அவர்களுடன் நீ கூறுவீராக, நிச்சயமாக பரிகாசம் செய்து கொண்டு இருப்பவர்கள் நிச்சயமாக பயப்படுவதையே நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்றான்? இந்த மாதிரி உள்ளத்துல ஒண்ண வச்சுக்கிட்டு வெளிப்படையா வந்து பகட்டுக்காகவும், பெருமைக்காகவும் செய்யக்கூடியவங்க என்ன செய்றாங்களாம்? மனசுக்குள்ள அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு. நம்ம இதே மாரி செய்றோமே, இது அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலியமா வெளிப்படுத்திடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உள்ள மக்கத்துல உள்ளவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அப்ப இப்படி பயப்படக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. ஐயோ! நம்ம இத வந்து நம்ம பெருமைக்காக செய்றோமே, இல்ல நம்ம வந்து புகழுக்காக செய்றோமே, நம்ம செய்ற இந்த விஷயத்த குர்ஆன் மூலியமா வெளிப்படுத்திடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படக்கூடியவங்களா இவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னா, அவங்க பரிகாசம் அப்படி செஞ்சுகிட்டு இருக்கிறத நம்மள வெளிப்படுத்தி நம்மள காட்டி குடுத்துட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல தெரிவிக்கிறான். பாத்தீங்கன்னா, சூரத்துல் லுக்மான் 16வது அடுத்தது பாத்தீங்கன்னா 16வது சூறாவுல 27வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பின்னர் மறுமை நாளில் அவன் அவர்களை இழிவுபடுத்துவான். மேலும் விசுவாசிகளோடு நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்களே, அத்தகைய என்னுடைய இணையாளர்கள் எங்கே என்று கேட்பான். அச்சமயம் அறிவு கொடுக்கப்பட்டார்களே, அத்தகையோர் இன்றைய தினம் இழிவும் வேதனையும் நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் மீதுதான் என்று கூறுவார்கள். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இப்போ வந்து நம்ம நம்ம வந்து சாதாரணமா நமக்கு தெரியாம பல விஷயங்கள தெரிஞ்சிரும். இது வந்து புகழ்ச்சி, இது பெருமை, இது பாராட்டு அப்படின்னு தெரியாமயே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சில பேர் வந்து நம்ம பெருமை அடிச்சுக்க கூடியவர்களா இருந்திருப்போம். ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சு அதுல வந்து நம்ம பெருமை சந்தோஷப்படுறது தப்பு கிடையாது. அதே சமயத்துல பெருமை அடிக்கக்கூடாது. இப்ப நமக்கு யாராச்சும் ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சலாம்? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்கூலிய குடுப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அத விட்டுட்டு உன்னால தான் இது நடந்துச்சு. நீ இல்லன்னா இத செஞ்சிருக்கவே முடியாது. உன்ன போல ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓவரா புகழ்ந்து அவங்கள என்ன செய்யறது? உச்சந்தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தடுத்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிய பார்த்து புகழ்றாங்க. அப்ப என்ன தெரியுமா செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு ஏன் அவருக்கு நீ நாசத்தை ஏற்படுத்த நாடுறியா? ஏன் இந்த அளவுக்கு அவர போய் புகழ்ற? அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரு கர்வம் கொண்டவர்களாக புகழ்ச்சி விரும்பக்கூடியவர்களாக ஆயிட்டாருன்னா அவருக்கு நாசம் ஏற்பட்டுரும். அதனால நீ வந்து அவர ஓவரா புகழாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். அல்லாஹ் தஆலாட்ட துஆ கேட்கலாம். யா அல்லாஹ் இவங்களுக்காக வேண்டி இவங்களுடைய பாவங்கள மன்னிச்சிடு. இவங்க வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் நம்ம என்ன சொல்லலாம்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிறந்த நற்கூலிய குடுக்கட்டும். உங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். எனக்கு நீங்க இந்த உதவி செஞ்சீங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வேண்டிய வசதிகள செஞ்சு தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஆ கேட்கலாமே தவிர, வரம்பு மீறி அவங்கள வந்து ஓவரா புகழக்கூடாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தன்னுடைய மரண தருவாயில கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க? யூதர்களும், கிறிஸ்தவர்களும் அவர்கள நபிய வரம்பு மீறி புகழ்ந்தது போல, என்ன நீங்க வரம்பு மீறி புகழ்ந்துராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க? யூதர்களும், கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய நபியோடைய அடக்கஸ்தலத்த வணக்கஸ்தலமாக ஆக்கிக்கிட்டது போல, நீங்க வந்து என்னுடைய அடக்கஸ்தலத்த வணக்கஸ்தலமா மாத்திராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபியே என்ன சொல்றாங்க? என்னுடைய இந்த அடக்கஸ்தலத்த வணக்கஸ்தலமா மாத்திராதீங்க நபியே சொல்லியிருக்கும்போது, நம்மள்ல பல பேர் என்ன செய்றோம்? தர்காவுல போயி அவுலியாக்களுடைய அந்த அடக்கஸ்தலத்த வணக்கஸ்தலமா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது எவ்வளோ ஒரு இணை வைப்பு, எவ்வளோ ஒரு பாவம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? புகழும், புகழ்ச்சியும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் உரியது. வேற யாருக்கும் அதுக்கு ஏன்னா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம இப்ப உணவு உண்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த உணவு யாரால கிடைக்குது? நம்ம நெனச்சுப்போம் நம்ம வீட்ல நம்ம அம்மா சமைச்சு குடுத்தாங்க. நம்ம வீட்ல வந்து அதுல நம்ம அப்பா வந்து சம்பாரிச்சு குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடிப்படை எங்க வருது? இப்ப நம்ம ஒரு உணவு சமைக்கிறோம்னா, அந்த உணவு எங்கேருந்து வருது? ஒரு தானியத்திலேருந்து வருது. அந்த தானியம் எங்கேருந்து வருது? பூமியிலேருந்து வருது. அந்த பூமியில வந்து எப்படி அது பயிரா விளையுது? வானத்தில அல்லாஹ் தஆலா அந்த மழைய இறக்கி வைக்கிறதுனால தான், அது வந்து பூமியில வந்து அந்த பயிர்கள் வந்து செழிச்சு வளருது. அந்த பூமியில அந்த மழைய இறக்குறதுனால தான் புற்பூண்டுகள், செடி கொடிகள் எல்லாமே வளருது. அதிலிருந்து ஆடு, மாடுகள் சாப்பிடுது. மரம் மட்டை, அப்புறம் வந்து கனி வகைகள்
எல்லாம் என்ன செய்யுது? பூமியிலேருந்து வெளிப்படுது. அல்லாஹ் தாலா அதையே மழைய அல்லாஹ்வுடைய அந்த அருளான அந்த மழைய இறக்காம வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷம் பூமியில மழையே பெய்யலன்னா என்ன ஆகும்? ஆடு, மாட்டுக்கும் தண்ணி இல்லாம, சாப்பாட்டுக்கு உணவு இல்லாம அதுவும் இறந்து போயிடும். மரமட்டம் எல்லாம் காஞ்சு போயிடும். மனிதர்கள் இந்த பூமியில வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்ப எல்லா புகழும் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டும் தான். அவன் தான் வந்து நமக்கு வந்து ரஹ்மத்த இறக்கி வைக்கிறான். அவன் நமக்கு என்ன தேவையும் செய்றான். அப்ப மூல காரணமா இருக்கிறது யாரு? அல்லாஹ் தாலா. அப்ப அடிப்படையா எல்லா விஷயத்தையும் செஞ்சு குடுக்குறவன் அல்லாஹ் தாலா தான் அப்படிங்கும்போது, அப்ப அல்லாஹ் சுப்ஹான தாலாவுக்கு மட்டும் தான் எல்லா பெருமையும், எல்லா புகழும் உண்டு. அவன மட்டும் புகழ்றதுக்கு நமக்கு அனுமதி உண்டு. அத தவிர அனாவசியமான வார்த்தைகள கொண்டும், ஓவரா வந்து அவங்கள புகழ்றோங்கிறத சொல்லி, அவங்கள வந்து நம்ம பாவத்தாளி ஆக்கிடக் கூடாது. ஏன்னா நன்றி செலுத்துவது தப்பு கிடையாது. அதே சமயத்துல ஓவரா புகழ்ந்து, அவங்கள வந்து என்ன செய்யணும், அந்த பெருமைக்கு ஆளாகக்கூடியவர்களாக ஆக்கிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம மார்க்க சட்டதிட்டங்கள, மார்க்க கல்விய நம்ம கத்துக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இஸ்லாத்தின் அடிப்படை கல்வியான அக்கீதாங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப எது எதுனா நல்ல விஷயம், எது எதுனா கெட்ட விஷயம் அப்படிங்கிறத நமக்கு அதுல தெளிவுபடுத்தும். இப்பனா நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, "சீன தேசம் சென்றாயினும் நீ மார்க்க கல்விய கத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னா, அரபு நாட்டிலேருந்து சீன தேசங்கிறது வெகு தூரமா இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு போயாச்சும் நீ மார்க்க கல்விய கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செஞ்சிருக்கான்? நம்ம பெட்ரூம்ல படுத்துக்கிட்டே நம்ம என்ன செய்றோம்? மார்க்க கல்வி கத்துக்கலாம். Facebook மூலியமாகவும், WhatsApp மூலியமாகவும், Zoom ஆப் மூலியமாகவும் கல்வி கத்துக் குடுக்க 1000 பேர் ரெடியா இருக்காங்க. ஆனா நாம தான் நேரத்த ஒதுக்குறதுக்கு ரெடியா இல்ல. எனக்கு டைம் இல்ல, எனக்கு டைம் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்றோம்? ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்க ஓடுறோம்? எதுக்கு ஓடுறோம்ன்னு தெரியாம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், "நேரத்த திட்டாதீங்க. ஏன்னா, காலத்த படைச்சவனே நான் தான். காலமாக நான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். நமக்கு நேரம் இல்லன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்டயே துஆ கேட்கணும். "யா அல்லாஹ் எனக்கு டைம்ல பரக்கத்து செய்யி" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? "என்னை நோக்கி நீ வந்து நடந்து வந்தீன்னா, உன்னை நோக்கி நான் ஓடி வரேன்" அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலாட்டயே நம்மட்ட டைம் கேட்டா, நம்ம 1/2 அன் ஹவர் கேட்டோம்னா, அல்லாஹ் தஆலா 1 ஹவர் நமக்கு டைம் குடுப்பான். அப்ப நாம வந்து அது கல்விய யார் கத்துக்கிறாங்களோ, அவங்க என்ன செய்றாங்க? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம கல்வி கத்துக்கிற காலமெல்லாம் இந்த மலக்குமார்களின் சிறகுக்கு கீழ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் வந்திருக்குது. அப்ப நாம என்ன செய்யலாம்? நம்ம வந்து நம்மளுடைய கல்வி அறிவ வந்து நம்ம வந்து மேற்படுத்திக்கிறதுக்கு, நம்பளால முடிஞ்ச விஷயத்த கத்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நம்ம வேலை பார்த்துக்கிட்டே கூட நம்ம வந்து சில கல்விய கத்துக்கலாம். அது பாட்டு ஆடியோல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சில விஷயத்த கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, கல்விய பத்தி முக்கியத்துவத்த குடுத்தாங்க. ஏன்னா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மொத மொத அ இறக்குன சூரா என்ன சூரா? இக்ரா ஓதுவீராக. ஏன்னா என்னது அரபில வந்து ஓதுவீராகன்னா, தமிழ்ல என்னது படிப்பீராக. அப்ப படிப்ப பத்தி தான் வசனத்தையே அல்லாஹ் தஆலா அனுப்பி விட்டுருக்கான். படிப்பீராக. எழுதுகோலை கொண்டு அல்லாஹ் தஆலா கற்றுக் குடுத்தான். நீ எழுது, படி அப்படின்னு தான் சொல்றான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓதுவீராகன்னு வசனமே அல்லாஹ் தஆலா நமக்கு குடுக்குறது என்ன சொல்றான்? கல்விய கத்துக்க சொல்லி தான் வசனத்தையே அனுப்பியிருக்கான். ஏன்னா இந்த ரமலான் மாசத்துல இந்த 27 கிழமைன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என்ன செய்றாங்க? லைலத்துல் கத்ர்ன்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலாவோ, நபியோ வந்து அத குறிப்பிடல. ஏன்னா கடைசி ஒற்றைப்படையான இரவுல தேடிங்க லைலத்துல் குத்ர்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைலத்துல் கத்ர்ல வசனமா இறங்கப்பட்டதே எது? ஓதுவீராக. நீங்க படிங்க. நீங்க மார்க்கத்த படிச்சா தான் நீங்க வந்து மார்க்கத்த புரிஞ்சுக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கங்களேன், நம்பளால வந்து இவங்க சொல்றது கரெக்ட்டா இருக்குமோ, அவங்க சொல்றது கரெக்ட்டா இருக்குமோ, நம்ம முன்னோர்கள் இத பண்ணுனாங்களே, அவங்க அது செஞ்சாங்களே, இவங்க இத செஞ்சாங்களே, நாமும் அத செய்வோம்ன்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன செய்றாங்களோ, அத அப்படியே ஃபாலோ பண்றது. இப்ப சமீபத்துல ஒரு பள்ளிவாச குடிபோறதுக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பள்ளிவாசல்ல அந்த மெம்பர்ன்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மெம்பர போய் எல்லாரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு, அத தடவி தடவி மேல தடவிக்கிட்டு, அத போய் முத்தம் குடுத்துட்டு இருக்காங்க. இத ஒருத்தர் செஞ்சத பார்த்து, பின்னாடி உள்ளவங்க எல்லாரும் போய் அதே செய்றாங்க. அப்ப நமக்கு கல்வி அறிவு இருந்துச்சுன்னா, இதெல்லாம் தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா? கல்வி அறிவு இல்லாததுனால என்ன பண்றாங்க? அவங்க செய்றாங்களே, நாமளும் செய்யணும் போல இருக்கு அத. அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம, போய் அந்த மெம்பர போய் தொட்டு தொட்டு நக்கிக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்ப எவ்வளவு முட்டாளா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவங்க அல்லாஹ் தஆலா அதான் குர்ஆன்லயே சொல்லியிருக்கான். கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களும், கொடுக்கப்படாதவர்களும் சமமாவார்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப
யாருக்கு வந்து அல்லாஹ் தாலா கல்வி அறிவை குடுத்திருக்கானோ, அவங்களுக்கு மாபெரும் வெற்றிய குடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா சிந்திக்க ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. இது செய்யக்கூடாது, இது செய்யணும். நம்ம வந்து பெருமைக்காக எதையும் செய்யக்கூடாது, புகழுக்காக எதையும் செய்யக்கூடாது, பாராட்டுக்காக எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும். அத விட்டுட்டு என்ன செய்றாங்க, நாம வந்து ஏன்னா அது அப்படி இருந்தா தான் நம்மளால வந்து இந்த கல்விய நம்ம முழுமையா நம்ம கத்துக்கும்போது தான், நமக்கு என்ன செய்யுது, இந்த வந்து பக்குவம்லாம் நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தாலும், புகழுக்காகவோ, பாராட்டுக்காகவோ, பெருமைக்காகவோ ஏதாவது விஷயத்த செஞ்சிருந்தா கூட, நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் தாலாகிட்ட சுப்ஹானஹு தஆலாட்ட இந்த கடைசி டைமா இருக்கு, நோன்பு டைமு. இந்த மாசம் வந்து பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட கூடிய மாசமாக இருக்கு. அதனால நாம எல்லாம் வந்து அவங்க அல்லாஹ் தாலாட்ட நம்ம வந்து துஆ கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்புறமேட்டு சூரத்து லுக்மான்ல பாருங்க, லுக்மான் சொல்லிட்டு ஒரு நல்லடியார். அவர் தன்னுடைய மகனுக்கு எப்படி உபதேசம் செய்றாரு அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த லுக்மானோடைய பேர வச்சு ஒரு சூறாவே இறக்கிட்டான். இறக்கி அதுல வந்து தன்னுடைய மகனுக்கு அவர் எப்படிலாம் உபதேசம் பண்றாரு அப்படிங்கிறத பாருங்க. இதுல நீங்க ஒரு படிப்பினையா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையில அத அப்படியே நமக்கு வந்து எடுத்து காட்டுறான். சூரத்து லுக்மான்ல 13வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறான் பாருங்க. மேலும் லுக்மான் தன் மைந்தனுக்கு அவருக்கு உபதேசம் செய்தார். என் அருமை மகனே, நீ அல்லாஹுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயமாகும் என்று கூறியதை நபியே நீர் நினைவு கூறுவீராக. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? வார்த்தையா உபதேசம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்றாங்க. எப்படி? தன்னுடைய மரண தருவாயில இருக்கும்போது என்ன செய்றாங்க? தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்றாங்க. நீ வந்து அல்லாஹுக்கு இணை வச்சிடாத. ஏன்னா, அல்லாஹ் தஆலா மன்னிக்காத பாவம் எந்த பாவம்? இணை வைப்பது தான். அதனால நீ வந்து அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது சொல்றாரு பாருங்க 16வது வசனத்துல சொல்றாரு, என் அருமை மைந்தனே, நிச்சயமாக அது நன்மையோ, தீமையோ கடுகின் விந்தளவாக இருப்பினும் சரி, அது ஒரு பாறைக்குள் அல்லது வானத்தில் அல்லது பூமியில் மறைந்திருந்த போதிலும், கேள்வி கணக்கின் பொழுது அல்லாஹு அதனை கொண்டு வந்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு வெகு நுட்பமாக அறியக்கூடியவன், நன்கு உணர்பவன். இதுல என்ன சொல்றாரு? நீ வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத. உன் உள்ளத்துல உள்ளது அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அது வானத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, ஒரு பாறை இடுக்குல இருந்தாலும் சரி, நாளை மறுமையில இந்தந்த விஷயம் இங்கங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கடுவின் விந்த அளவு அது மறைஞ்சிருந்தாலும், அல்லாஹ் தாலா அதையும் கேட்கக்கூடியவனாக இருப்பான். அத பத்தி நாளை மறுமையில கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்பான். நம்மளுக்கு மனசுல ஒரு சின்ன முகஸ்துதி இருந்தாலும், இந்த பெருமைய பாராட்ட விரும்பக்கூடியதா இருந்தாலும், அது எந்த நேரத்துல, எதுக்காக பெருமைப்பட்டோம், இந்த விஷயத்த எல்லாத்தையும் என்ன செய்வான்? அல்லாஹ் தாலா நம்மகிட்ட கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோள். ஏன்னா அல்லாஹ் தாலா மிக நுட்பமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதே சூறாவுல 18வது வசனத்துல சொல்றாரு, அன்றியும் பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. மேலும் பூமியில் கர்வமாக நடக்காதே. நிச்சயமாக அல்லாஹு தற்பெருமைக்காரர், கருமம் கொண்டோர் ஒவ்வொருவரையும் நேசிக்க மாட்டான். சொல்றாரு பாருங்க. நீ பெரிய ஆள் மாரி நெனச்சுக்கிட்டு, மனிதர் பக்கத்துல உன் முகத்த பெருமையோட திருப்பிக்கிட்டு நீ செல்லாத. அல்லாஹ் தாலா கர்வம் கொள்றவங்களையும், பெருமை அடிக்கிறவங்களையும் நேசிக்க மாட்டான். ஏன்னா வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்றான்? பூமியில் பணிவோடும், தன்னடக்கத்தோட இருக்கிறவங்கள தான் நேசிக்கிறானே ஒழிஞ்சு, கர்வம் கொண்டு பெருமை அடிக்கிறவங்கள நேசிக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், பெருமையும் புகழ்ச்சும் எனக்கே உரியது. இவை இரண்டிலும் யாராவது என்னிடம் போட்டி போட்டால் அவர்களை நான் அழித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸே குத்தூசிங்கிற கிரகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? நீ பூமியில பெருமை அடிச்சு நடக்காத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு வந்து அவங்க உபதேசம் செய்றாங்க. அடுத்தது அதே சூறாவுல 20வது வசனத்துல சொல்றாங்க பாருங்க. மனிதர்களே, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் நிச்சயமாக அல்லாஹுக்கே சொந்தம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான் என்பதையும், அவன் தன் அருள் கொடைகளை அவற்றில் வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும் உங்கள் மீது நிறைவாக்கி இருக்கின்றான் என்பதையும் நீர் பார்க்கவில்லையா? ஆனாலும் மனிதர்கள் சிலர் கல்வியறிவோ, நேர்வழியோ, ஒளிமிக்க வேத ஆதாரமோ இன்றி அல்லாஹை பற்றி வீணாக தர்க்கிக்கிறார்கள். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்றான்? நான் வானத்துல உள்ளது, பூமியில உள்ளது எல்லாத்தையும் என்ன செய்றேன்? எனக்கு தான் சொந்தமானது. அதுல வந்து உங்களுக்கு பல பூமியில உள்ளவற்றை உங்களுக்காக நான் வசப்படுத்தி குடுத்திருக்கிறேன். ஆனா, சில பேர் கல்வி அறிவு இல்லாதவங்க என்ன செய்றாங்க? வீணான விஷயத்தனா இதுனா சரி அப்படின்னு சொல்லிட்டு இட்டுக்கட்டி சொல்லிட்டாங்க.
இப்ப நம்மளே பார்க்குறோம். எவ்ளோ விஷயத்த தேவையில்லாத விஷயத்தனா, விதத்தான விஷயத்தனா பரப்பி விட்டுர்றாங்க. அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா கல்வி அறிவு கற்றவங்க என்ன செய்வாங்க? இதுனா பொய்யி, இதுனா இட்டுக்கட்டப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்துப்பாங்க. ஆனா கல்வி அறிவு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அல்லாஹ் மீது என்ன செய்றாங்க? வீணானவற்றை தர்க்கிக்கிறார்கள். அல்லாஹ் தான் இது செய்ய சொன்னா, அது செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? இல்லாத விஷயத்தனா, இந்த குரான்ல இல்லாத விஷயத்த, ஹதீஸ்ல இல்லாத விஷயத்தனா அவங்ககிட்ட சொல்லும்போது, அறிவுடையவர்கள் படிச்சவங்க என்ன செய்வாங்க? இது குரான்ல இல்லையே, இது ஹதீஸ்ல ஆதாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அறியாத மக்கள், படிப்பறிவு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? யார் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. அப்படியா? இது குரான்ல இருக்குதா? அப்படின்னு நெனச்சுப்பாங்க. இது ஹதீஸ்ல இருக்குதா? அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த குரான பத்தியோ, ஹதீஸ பத்தி அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தனால என்ன செய்வாங்க? இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இப்படி அப்படி ஒரு செயல் செய்ய சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. எந்த குரான்லயாச்சும், எந்த ஹதீஸ்லயாச்சும் இந்த மவுலுது ஓதுங்க, ஹத்தம் ஓதுங்க, ஹல்திரி செய்யுங்க, பாத்திஹா ஓதுங்க, சூரியா மத்தியா ஓதுங்க ஏதாச்சும் இருக்குதா? ம். இவங்க என்ன செய்வாங்க? இவங்களா எடுத்து கட்டி சொல்றத என்ன செய்றாங்க? அந்த கல்வி அறிவு இல்லாத மக்கள் என்ன செய்றாங்க? இதெல்லாம் இருக்கு போல. இதெல்லாம் வந்து ஹதீஸ்ல இருக்கு போல. இதெல்லாம் வந்து குரான்ல இருக்கு போல. அதனால தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. அதனால தான் உலமாக்கள்லாம் இதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா நமக்கு கல்வி அறிவு நாம வந்து நம்மளுடைய அறிவ நம்ம தேடிக்கிட்டோம்னா, குரான் வசனங்கள தமிழாக்கம் இப்பலாம் வந்துருச்சு. நமக்கு தமிழ் படிக்க தெரியாதவங்க யாரும் கிடையாது. இப்ப எல்லாருக்குமே நமக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியாச்சும் எழுத படிக்க தெரியாத இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியும். இன்னும் சொல்லப்போனா இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு இங்கிலீஷ்லாம் சரளமா பேசுறாங்க. இப்ப திருக்குறானும் சரி, ஹதீஸும் சரி தமிழ்ல, ஆங்கிலத்துலலாம் மொழிபெயர்க்கப்பட்டு வந்துருச்சு. அத நாம வந்து எடுத்து படிக்கணும். மெமரி பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அத எடுத்து படிச்சு இதுல எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான்? இந்த ஹதீஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு? குரான்ல என்னென்ன விஷயத்தலாம் சொல்லியிருக்கிறான்? இது சரியா? இது தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நம்மள வந்து நம்மள சீர்திருத்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்தவங்க பேச்ச நம்பிக்கிட்டு, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இது உண்மையா இருக்குமோ? இது பொய்யா இருக்குமோ? அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் நாமளே நம்மள வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இதுக்காக நம்ம ஒதுக்குவோம். நம்ம வந்து மார்க்கத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒதுக்குவோம். ஹதீஸ எடுத்து படிப்போம். குர்ஆன் வசனங்கள வந்து படிப்போம். அதுல தப்சீர் விளக்கத்த தெரிஞ்சுப்போம். என்னதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த அகில உலக மக்களுக்கு இந்த குர்ஆன அருள் கொடையாக குடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றான். அந்த அருள் கொடைய நம்ம பயன்படுத்திப்போம். ஏன்னா எல்லா மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மட்டும் குடுக்கல. அகிலத்தார் அனைவருக்கும் அருள் கொடையாக இந்த திருக்குர்ஆனை நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ப முஸ்லிம் வீட்ல எல்லார் வீட்லயும் இந்த குரான் இருக்கு. ஆனா, அத நம்ம எடுத்து அத வந்து பயன்படுத்திக்கிறதே கிடையாது. ஏன்னா, திருக்குரான படிக்கிறது மட்டும் உங்க வேலைன்னு சொல்லல அல்லாஹ் தஆலா. ததக்கூர் பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்றான். ததக்கூர்னா என்ன? சிந்திச்சு பாருங்க. இந்த வசனம் எதுக்காக அருளப்பட்டது? ஏன் அருளப்பட்டது? காரணம் என்ன? அப்படின்னு சிந்திச்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்றான். ஏன்னா சிந்திச்சு பார்க்கும்போது தான் அதோட உண்மை கருத்து நமக்கு தெரிய வரும். அதோட தப்சீர் விளக்கத்த பார்க்கும்போது தான் இதுக்காக தான் இது அருளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம என்ன தெரிவு செய்வோம்? இந்த ரமலான் மாசத்துல எல்லாரும் குரான் ஓதக்கூடியவர்களாக தான் இருப்போம். நான் 5 நம்ம பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அந்த பெருமை குரான் ஓதாம இந்த குரான்ல அல்லாஹ் என்ன சட்டதிட்டங்கள குடுத்துருக்கான், எத செயல்படுத்தணும் கொஞ்ச நேரம் தமிழ எடுத்து படிங்க. இப்ப 6 குரான் அரபில ஓதுற நீங்க ஒரே ஒரு தடவ தமிழ்ல எடுத்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே சூராவிலேயே சொல்லியிருக்கான் 25வது வசனத்துல மேலும் வானங்களையும் பூமிகளையும் சிருஷ்டித்தவன் யார் என்று நபியே நீர் அவர்களை கேட்கிறாயின் அதற்கு அவர்கள் அல்லாஹ் என்று நிச்சயமாக கூறுவார்கள். அது பற்றி புகழனைத்தும் அல்லாஹுக்கு என்று கூறுவீராக. எனினும் அவர்களின் பெரும்பாலோர் இரட்சகனை இவ்வாறு புகழ்ந்து துதி செய்ய செய்ய அறிய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ வந்து அவங்ககிட்ட போய் கேளு. யார்ட்ட போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? இந்த இந்த வானத்த படைச்சது யாரு? பூமிய படைச்சது யாரு? அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாங்க? இறைவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வானத்த படைச்சது யாரு? எந்த மாற்று மதத்துல போய் கேட்டாலும் சொன்னா இறைவன் தான் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் இறைவன் தான் இந்த வானத்தையும் படைச்சான், பூமியும் படைச்சான் அப்படிங்கிறத அவங்க வந்து கரெக்ட்டா நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த வானத்தையும் பூமியும் படைச்ச அந்த அல்லாஹுக்கு மட்டும் தானே புகழு. அந்த அல்லாஹ்வை புகழணும். அந்த எப்படி அவனுக்கு அவனுக்கு புகழ்றதுங்கிறத அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் தஆலா எப்படி புகழணுமோ அப்படி புகழணும் அப்படிங்கிறத கூட அறிய மாட்டாங்க. ஏன்னா, அப்ப அவங்களுக்கு கல்வி அறிவு இல்ல. கல்வி அறிவு இருந்துச்சுன்னா எப்படி புகழணும் அப்படிங்குவாங்க. புகழ்ச்சினா என்னன்னு தெரியும். அல்ஹம்து சூராவே நம்ம எல்லாரும் ஓதுவோம். அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. 3 வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்? அவன பற்றி புகழ தான் போட்டிருக்கான். அந்த சூறாவுல என்ன செய்யும்? முதல் 3 வசனமே அல்லாஹ்வ புகழ்ற மாரி தான் வந்திருக்கு.
அதுக்கு அடுத்தது அடுத்த 3 வசனத்துல அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம துஆ கேட்கிற மாரி வந்திருக்கு. இது யாருக்கு தெரியும்? கல்வி அறிவு உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இல்லன்னு வச்சுங்களேன், நம்ம பாட்டு நாமளும் ஓதிக்கிட்டே இருப்போம். தொழுகையில இத ஓது நான் ஓதுறேன் அவ்வளோதான். அதுல என்ன இருக்கு? ஏது இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறியறது கிடையாது. அதனால தான் நாம வந்து எந்தெந்த விஷயம் இந்த முகஸ்துதிய சேர்ந்தது, எது எது பெருமைய சேர்ந்தது, எது எது புகழ்ச்சிய சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முழுமையா அறிஞ்சுக்கணும். நாம சிர்குல் அஸ்கர்ங்கிற அந்த விஷயத்த பத்தி நாம வந்து ஆ அறிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து மார்க்க சட்ட திட்டங்களையும், மார்க்க அறிவையும் கத்துக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். பாங்க் சொல்லிட்டாங்க. இதோட என்னோட உரைய முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.